திராவிட முன்னேற்ற கழகம் அமைப்பு ரீதியா 72 மாவட்டங்களை வச்சிருக்காங்க. அந்த அமைப்பு ரீதியான மாவட்டங்களை அதிகப்படுத்தி, அதாவது 72ல இருந்து 76 4 புதிய மாவட்டங்களை உருவாக்கி 4 மாவட்ட செயலர்களை மாற்றி அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது நேற்று வெளியானது. இந்த அறிவிப்புல பல முக்கியமான விஷயங்களை குறிப்பிட வேண்டியது இருக்கு. இந்த மாற்றம் அப்படிங்கிறது கொங்கு பகுதியிலிருந்து தொடங்கி இருக்கு. ஏன்னா அதிமுக கொங்கு பகுதியில், அதாவது மேற்கு மண்டலத்தில் ரொம்ப வலுவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் எப்போதுமே கட்டமைக்கப்பட்டிருக்கும். அதனால திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் அப்படிங்கிறது மேற்கு மண்டலமான ஈரோடு மாவட்டத்தில் தொடங்கி இருக்கும். குறிப்பா ஈரோடு மாவட்டம் அமைப்பு ரீதியா 3 மாவட்டமா பிரிக்கப்பட்டிருக்கு. முத்துச்சாமி ஒரு மாவட்ட செயலாளர், நல்லசிவம் ஒரு மாவட்ட செயலாளர், அதே மாதிரி புதிதாக தோப்பு வெங்கடாச்சலம் அதிமுகவில் இருந்த முக்கியமான நிர்வாகி, முன்னாள் அமைச்சர், அவர் அந்த கட்சியிலிருந்து விலகி வந்து திமுகவில் சில மாதங்களுக்கு முன்னதாக இணைந்தார். அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் கொடுக்கப்படாமல் இருந்தது. ஆனால் இப்போது அவருக்கு 2 தொகுதியில் உள்ளடக்கிய மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற முக்கியமான பொறுப்பை, மாவட்ட பொறுப்பாளர் அப்படிங்கிற முக்கியமான பொறுப்பை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கியிருக்கிறது. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோட்ல செங்கோட்டையன் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகி, எம்ஜிஆர் காலத்தாலு, அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கே வந்து பயண திட்டத்தை எல்லாம் வகுத்து கொடுக்கக்கூடியவராக அறியப்படுகிற செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு கழக குரலை உயர்த்தி வருகிறார் அப்படின்னு கூறப்படக்கூடிய இந்த சூழல்ல ஈரோடு மாவட்டத்திற்கு அதிமுகவிலிருந்து வந்த தோப்பு வெங்கடாச்சலத்திற்கு ஒரு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. அதனால ஈரோடு மாவட்டம் முழுக்க, ஈரோட்டில் இருக்கக்கூடிய அந்த 8 தொகுதிகளையுமே திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த ஈரோடு மாவட்டம் அப்படிங்கிறது 3ஆக பிரிக்கப்பட்டு அதற்கு 3 மாவட்ட செயலர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. புதிதாக தோப்பு வெங்கடாச்சலம் ஈரோடு மாவட்டத்திற்கு மாவட்ட பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்.